ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான ரிஷபராசி அவர்களே, ஆண்டவனே துணை. ஆண்டவனை தவிர்த்து எதுவுமே இல்லைங்கிறதும் ரிஷபந்தான். புரட்சிகரமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு எதுவுமே மூடி படித்து பேச தெரியாது. நமக்கு தேவையானதெல்லாம் உண்மை, நேர்மை, இது வெளிப்படையாக இருக்கும் பேசிக்கிட்டணும். இதனால் நமக்கு கஷ்டம் வருதோ, மற்றவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வருதோ பரவாயில்ல, இப்போதைக்கு அந்த உண்மையை பேசி ஊசி போட்ட மாதிரி வலியை தாங்கிட்டு போயிடணும். அதை மறைச்சி பொய் பேசி அதற்கு ஒரு பொய் பேசி இப்படி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு கடவுள் நம்மை மன்னிப்பாரா? பெரிய தண்டனையாக கொடுத்துருவாரு. இப்படி சின்ன பிள்ளைங்க மாதிரி தெய்வத்திற்கு கட்டுப்பட்டு தெய்வந்தான் எல்லாமே அப்படின்னு வாழ்க்கையில் எவ்வளோ அடிமட்டத்தில் வாழ்ந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, உண்மையாக உழைச்சி ஒரு வாய் கஞ்சி குடித்தாலும் பரவாயில்ல, நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நிம்மதிங்கிறது ஒரு நாளாவது வந்திருக்கா? எப்படி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க ரிஷபராசிக்காரவங்க? எப்போ தான் நமக்கு நல்ல காலம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க ரிஷபராசிக்காரவங்க. நேர்மையாக செயல்படும் போது சில கஷ்டங்களை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதனால் உங்களுக்கு அதாவது நல்லது கண்டிப்பாக நடக்கும். நமக்கு பேருக்கு தான் சுக்கிர பகவான் ராசிக்கு அதிபதியாக வச்சுருக்குறோம். எல்லாரும் சொல்கிறாங்க, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லபடியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பமாக இருக்கும். ஏன்னா அசுரர்களுடைய தலைவர் இவர் ஒருத்தர் நல்ல நிலையில் இருந்தாலே போதும், சகல விதமான மேம்பாடும் கிடைக்கும் அப்படிங்கிறோம் இல்லைங்களா? ஆனால் ரிஷபத்திற்கு அவரே அதிபதியாக இருப்பதனால நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க. மற்றவங்களுடைய கண்ணுக்கு அவர் தான். எவ்வளோ தான் ஜாலியாக இருந்தாலும் எல்லாமே கிடைச்சி உங்களுக்கெல்லாம் என்ன குறை? எல்லாமே இருக்குன்னு மற்றவங்க அப்படிப்பட்ட சொத்து பத்து, அப்படியேப்பட்ட ஒரு நகை நட்டு, அடடா அங்கே சொத்து வாங்கியிருக்காங்க, இங்கே சொத்து வாங்கியிருக்காங்க, என்ன எல்லாம் என்னங்க? கொஞ்சம் அமைதியாக தான் இருங்க ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நிறைய வடிவேல் காமெடி தான் நமக்கு வரும் எங்கள் ரிஷபராசிக்காரவங்களுக்கு. இப்படி நம்மளை பொருளை பேசுகிறதுக்கும் நியாயம் இல்லாமல் பேசுகிறாங்க. பேசி தொலைங்க. ரிஷபத்துடைய மனநிலையே அப்படித்தான். உங்களுக்கு பேசணும்னா சந்தோஷம்னா பேசிக்கிங்க. சொந்த பந்தங்களுக்கெலாம் ஓ அப்படியா அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க வச்சுருக்காங்க, நம்மளும் கொஞ்சம் வெறுப்பேற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு, ஆமாம் அப்படித்தான் அப்படின்னு மனசு ரணமாக இருக்கே, ஆனால் உண்மையாக நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது சந்தோஷமாக இருந்துட்டு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நான் ஏதாவது வாழ்க்கை போன போக்கு. நம்ம கஷ்டத்தை நம்ம சொன்னால் மட்டும் நம்ப போகிறீங்க, விளையாடாதப்பா அப்படின்ட்டு போகிறாங்க, விளையாடாதப்பா விளையாடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. யாரோ சந்தோஷமாக இருந்துட்டு போகிறாங்க. உங்கள் வாய் முகூர்த்தப்படி நம்ம நல்லா தான் இருந்துட்டு போகிறோம். கோடி கோடியாக பணம் வச்சுருக்கோமா, இன்னும் சேர்த்து சொல்லுங்கள் அப்படின்னு இப்படி நம்ம கஷ்டத்தை கூட ஈஸியாக கடந்து போகிறவங்க மாதிரி தான் வாழ்க்கை நிலை வாழ்ந்துட்டுருப்போம். இன்னும் சொல்ல போனால் ரிஷபம் அப்படின்னாவே எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. உண்மையை பேசுவாங்க, உழைப்பை போடுவாங்க, ஆனால் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க. அது கோடி ரூபாய் வாங்கினாலும் சரி, கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் சரி, மற்றவங்க போலப்போ ஒரு நாளும் கெடுக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த ரிஷபத்திற்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க. 100 ஆண்டுகளுக்கு பிறகு கதவை தட்டக்கூடிய பத்ர யோகம் மற்றும் ராஜ யோகம், மாளவிய ராஜ யோகம், 2 யோகமும் ஒன்றா ஒரே நேரத்தில் வருவதனால ரிஷபத்திற்கு உங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் பொருளை பேசக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போகிறீங்க. முன்னாடி சொன்னது தான், பின்னாடி ஆஹா ஓஹோ அவங்க முன்னாடி விட்டுட்டு அப்படின்னு ஆட இவங்க என்ன அப்படிங்கிற மாதிரி பேசினாலும் சரி. ஆனால் இந்த 2 யோகத்தினால கட்டாயம் அவங்க வாய் அடைச்சி போக போகிறாங்க. இதுங்கெல்லாம் இப்படி நல்லா இருக்குன்னு நினைக்கவே இல்லைப்பா அப்படின்னும், இதுங்களா இப்படி இருக்குதுங்க அப்படிங்கிற அளவுக்கும் மரியாதை கொடுக்கவும் சரி, மரியாதை கொடுக்காதவங்களும் சரி, நம்மளை கொஞ்சம் பார்த்தவங்களும் சரி, ஒதுக்கி வச்சவங்களும் சரி, எல்லாருமே கொஞ்சம் அதிகமாகவே வயிற்றுச்சல் படக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்க போகிறோம். அப்படியாம்மா நிஜமாக என் கஷ்டம் தீருமா? அது என்னம்மா இந்த யோகம்னா எனக்கு தெரியலம்மா
அது 100 வருஷத்துக்கு பின்னாடி வருதுன்னு சொல்கிறீங்க. அதனால் நான் என்னென்ன மாதிரியான வாழ்க்கையில் மாற்றத்தை பார்க்க போகிறேன்னு தெளிவாக சொன்னீங்கன்னா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் இல்லையா? சொல்கிறேங்க. 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி ஒரே வேளையில் 2 யோகமும் ரிஷபத்திற்கு பண மழையை கொட்டி கொடுக்க போகுது. ஜோதிட சாஸ்திரப்படி நவகிரகங்கள்னு ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இதை மாறிக்கிட்டே இருக்குது. இதனால் ஒரு சில நேரங்களில் ராஜயோகம் உருவாகும். இது மனுஷனுடைய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இதுவே சில நேரம் ஒரே வேளையில் ஒன்றுக்கு மேற்பட்ட ராஜரோகம் ஏற்படுவது எந்த அளவுக்கு யோகம்னு பாருங்கள். மிகவும் சிறப்பான விஷயம். அந்த வகையில் வரக்கூடிய ஜூன் மாதத்தில் 2 ராஜயோகம் ஒன்றாக உருவாகிறதுனால அதுலேயும் அசுர குருவான சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷப ராசியில் நுழைவதனால மாளவிய ராஜயோகம் வரப்போகுது. ரிஷப ராசிங்க, உங்கள் அதிபதி உங்களுடைய ராசியில் நுழைவதனால் இந்த யோகம் உருவாகுது. அப்படி உங்களுக்கு அடுத்தபடி புதன் பகவானும் அவருடைய சொந்த ராசியான மிதுன ராசியில் நுழைவதால் பத்ர ராஜயோகம் கூடுது. இப்படி 2 யோகமும் இன்னைக்கு நேற்றுக்கு உருவானது இல்லைங்க, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவானது. அதே மாதிரி இப்போ 100 வருடம் கழித்து இப்போ உருவாகி இருக்குது. மிகவும் சிறப்பு வாய்ந்த யோகம். இந்த 2 ராஜ யோகங்களை பார்த்தீங்கன்னா எல்லா ராசிக்காரவங்களுக்குமே மிகவும் அதிர்ஷ்டகரமாக இருக்க போகுதுன்னு பார்த்தா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். அதில் உங்களுடைய அதிபதியான சுக்கிர பகவானால் தான் இந்த யோகமே இருக்குது. உங்களுக்கு யோகம் இல்லாமல் போயிடுமா? அட்டகாசமான யோகம், அற்புதமான யோகமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பாக இந்த 2 யோகத்தினால தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. திரும்பவும் சொல்கிறீங்க, ஒரே வேளையில் உருவாகக்கூடிய பத்ரம் மற்றும் ராஜயோகம் அதிர்ஷ்டத்துடைய அடையாளத்தை உங்களுக்கு தான் கொடுத்துருக்கு இல்லையா? இதனால் தன்னம்பிக்கை வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். ஆளுமை மேம்படும். நிறைய பணம் சம்பாதிப்பீங்க. வெற்றிகளையும் குவிக்க போகிறீங்க. அதே மாதிரி பணியிடத்தில் சிறப்பான செயல்களால் முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்கா? குடும்பத்தோட ஒரு நிமிஷம் உட்காந்துருக்கீங்களா? நிற்க நேரம் இல்லை, செய்ய வேலை இல்லைங்கிற மாதிரி அல்லோலப்பட்டு போயிருப்பீங்க. போராட்டம், கடவுள், கஷ்டம், நஷ்டம்னு இப்படி வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கும். நீங்கள் சொல்கிறது நல்லா தான் இருக்குது. எல்லாரும் சொல்லுவீங்க, இது நடக்குமா? கட்டாயம் நடக்கும். புரியுதுங்களா? பொதுவாக சொல்கிறது இல்லைங்க. உங்களுடைய ராசியில் உங்கள் அதிபதி உருவாகக்கூடிய நிலை, உங்களுடைய நிலை மாற்றம் உயரும். முன்னேற்றம் நினச்சதெல்லாம் நடக்கும். வேலையில் இருக்கீங்களா? தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ? இல்லைம்மா, நான்லாம் தினக்கூலி வேலை பார்க்குறேன். உங்களுடைய தினக்கூலியிலும் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதுலேயும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய எல்லாமே வெற்றிகரமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. இந்த வேலை முடிஞ்சால் போதும், இழுபறியாக இருக்குது, அந்த நிலையும் உங்களுக்கு மாறப்போகுது. அதே மாதிரி சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க போகுது. நிறைய பணத்தை சேமிக்க போகிறீங்க. அடுத்தடுத்து யோகங்கிறது வேலையில், வணிகத்தில் உங்கள் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குது. நிலுவையில் உள்ள வேலைங்களுக்கு சிறப்பாக செஞ்சு முடிக்க போகிறீங்க. குடும்பத்தோட நேரத்தை நல்லா செலவிட போகிறீங்க. மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்க மாதிரி வணிகர்களை பொறுத்தவரை பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது. அதில் லாபத்தை மேற்கொண்டு போகிறீங்க. நிதி நிலையில் சிறப்பாக இருக்க போகிறீங்க. ஆரோக்கியம் மேம்படும். வருமானத்தில் உயர்வு. புதிய வருமானத்தை உருவாக்க போகிறீங்க. அதுக்கான ஆதாரங்களை நீங்கள் உருவாக்க போகிறீங்க. ஒரு தொழில் பண்ணிட்டுருக்கீங்களா, அதுக்கு இன்னொரு 2-3 தொழில் பண்ணுவீங்க. வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, சைடில் ஒரு பிஸ்னஸ்ஸு, ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி பார்க்குறது, இந்த மாதிரி உபரி வருமானமாக கூட இருக்கலாம். புரியுதுங்களா? பணத்துக்கு பஞ்சம் இல்லை. ரிஷபராசிக்காரவங்களுக்கு பணம் தான் படாத பாடுபடுத்திகிட்டு இருக்கு. அந்த நிலையில் மாற்றம். புரியுதுங்களா? தொழில் ரீதியாக அதிர்ஷ்டத்தை ஆதரவாக பெற போகிறீங்க. வெளிநாட்டுக்கு பயணம் பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது. வணிகர்களாக இருக்கீங்க, தொழிலதிபராக இருக்கீங்க, வணிகத்தை விரிவு செய்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. எதிர்காலத்தில் லாபத்தை பெறப்படக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது. வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் மிகவும் சிறப்பான நேரம்னு சொல்ல போகிறாங்க. நீண்ட காலமாக கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்குது. ஏனோ தானோன்ட்டு எவ்வளோ உழைச்சாலும் முன்னேற முடியாமல்
வாய்ப்புகள் இல்லாமல் உங்களுடைய உழைப்புக்கு மற்றவங்க அங்கீகாரம் பெறக்கூடிய நேரம் மாறுகிறது. சின்ன ஒரு முயற்சியில் கூட உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது கிடைக்குது. உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்குது. உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்குது இல்லையா? அதே மாதிரி சுப நிகழ்ச்சியில் அதிகமாக பங்கேற்க போகிறீங்க. நீண்ட நாட்களாக உங்களுடைய மனசுக்குள்ளே வச்சுருந்த ஆசை எல்லாமே நிறைவேறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அதிபதியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் உச்சத்தில் இருந்தார். பலன்கள் அப்படிங்கிறது கொட்டி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இவரை பொறுத்த வரைக்கும் பணப்புழக்கம், பொருளாதாரம், காதல் உறவு, மகிழ்ச்சி இது எல்லாத்துக்கும் காரணகர்த்தா இல்லையா? ஸோ இவரால் ரிஷபம் இத்தனை நாளாக பார்க்க முடியாத ஒரு சுகபோகமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க. அதாவது அதிபதினாலே பாசிட்டிவான கிரகம், உச்சத்துக்கு ஒரு யோகம், பரிவர்த்தனைக்கு ஒரு யோகம், மாலவி யோகம் இல்லைங்களா? ஸோ இதெல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கறதுனால பெரிய அதிர்ஷ்டத்தை இப்போ அனுபவிக்க போகிறீங்க. இனி உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய செலவுகள் எல்லாமே சுப செலவுகள். நீண்ட காலமாக திட்டமிட்டு சுக்கிரன், மகன் அல்லது மகளுடைய உயர்கல்வி இது எல்லாமே கைகூடும். வீடு, நகை, வாகனம் இந்த மாதிரியான விஷயங்களில் முதலீடு செய்வதற்கு உங்களுடைய கையில் பணப்புழக்கம் இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த காலம் உரளும். இந்த காலத்தில் உங்களுக்கு நீங்கள் செலவு செய்வீங்க, ஆனால் அது சுப செலவாக இருக்கும். சந்தோஷத்துக்கான செலவு. ₹1 செலவு பண்ணுறீங்களா, உங்களுக்கு 10 ரூபாயை கொடுக்கும் இந்த யோகம். 10 ரூபா செலவு பண்ணுறீங்களா, 100 ரூபாயை கொடுக்கும். பல மடங்கு லாபம் தரக்கூடிய யோகம். புரியுதுங்களா? மனசில் மகிழ்ச்சி பொங்க போகுது. கணவன் மனைவி உறவாகட்டும், காதல் உறவாகட்டும், சந்தோஷத்தை திளைக்க போகிறீங்க. அதிர்ஷ்டம் கொட்ட போகுதுங்க. ஜூன் மாதத்தில் 2 யோகமும் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்கும். புரியுதுங்களா? அதாவது காதல் உறவிலும் சரி, கணவன் மனைவி சரி மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க. பிரச்சனைகள் தீரப்போகுது. நட்பு ரீதியாகவும் அக்கம் பணக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச போகுது. லாட்ரியில் ஜாக்பாட் அடித்த மாதிரி. புரியுதுங்களா? வாகன மற்றும் சரியான காலம். வாகனங்களை வாங்கிறதுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடி வரும். பயணங்கள் வெற்றிகரமாக இருக்கும். பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளாக காதல் மட்டுமே பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் வீட்லேயும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க வீட்லேயும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்படிப்பட்டு இருந்த காதல் நிலை, உங்களுக்கு காதல் விவகாரம் திருமணத்தில் கைகூட போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக போகுது. சொல்ல போனால் இருக்க போகிற உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க போகுது. சொத்து சேர்க்கை, பரிசுகள் தேடி வரும். தொழில் நல்லா இருக்கும். விளையாட்டுத்துறையில் இருக்கீங்க, எந்த வாய்ப்பும் உங்களை தேடி வருங்க. கலைத்துறையில் இருந்தாலும் சரி. இன்னும் சொல்லப்போனால் உங்கள் பெயருக்கு புகழ்ச்சி வரப்போகுது. உங்கள் வருமானம் பல மடங்காக போகுது. வெளிநாட்டு பயணங்கள் கைகூடும். அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். புதிய புதிய வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும். வீடு வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, குடும்பத்தாருடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, அவ்வளோ சந்தோஷமாக வச்சுக்கிறது, குடும்பத்தோட நிறைய உங்களுக்கு செலவு பண்ணுறது, இன்ப சுற்றுலா போகிறது எல்லாமே. திருமணத்திற்கான வாய்ப்பு. சினிமா துறையில் இருக்கீங்களா, பிரம்மாண்டமான வெற்றி புகழ் கிடைக்க போகுது. உங்களுக்கான பாராட்டுகள் அதிகமாக போகுது. ஆரோக்கியம் மேம்பட போகுது. இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களும் சரி, எதிர்பார்க்காத விஷயங்களும் சரி அதிர்ஷ்டகரமாக கிடைக்க போகுது. இதே மாதிரி புதுசாக நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்க போகிறீங்க. அது வயசு வித்தியாசம்லாம் கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு வேலையும் சரி நல்ல வெற்றி கிடைக்கும். உறவுகளாக இருந்தாலும் சரி மேம்பட போகுது. உங்களுக்கு தாய் உடனான உறவு வலுவாக இருக்க போகுது. அதே மாதிரி ஏற்கனவே செய்திருந்த முதலீடில் கூட இப்போ உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இப்போ நல்ல செய்தி கிடைக்க போகுது. அரசாங்க உத்தியோகமும் நிச்சயம். பங்கு சந்தையில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதுவரை அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். கூட வேலை பார்க்குறவங்களும் அனுசரித்து செய்வாங்க. மேலே அதிகாரிகளும் உங்கள்கிட்ட நல்லா இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி தொழிலில், வணிகத்தில் பணம் ஃபுல்லாக அதிலே சிக்கிச்சுப்பா. இந்த மாதிரி தான் இப்படி இத்தனை நாளாக பண கஷ்டம் உங்களுக்கு திறந்துட்டு இருந்துச்சு. அதில் சிக்கிட்ட பணம் கூட்ட திருப்ப பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லை, நல்ல நிலையில் இருப்பீங்க. புதிய தொழில் திட்டங்களை வகுப்பீங்க, பயன்படுத்த போகிறீங்க, அதில் லாபம் பார்க்க போகிறீங்க. நிதி ரீதியாக ஒரு குறையே இல்லைங்க, முன்னேறிக்கிட்டே இருக்க போகிறீங்க.
ஒட்டு மொத்தமாக சொல்லணும்னா இந்த இரட்டை யோகங்கிறது உங்களுக்கு சாதகமான பலன்களை மட்டுமே அளிக்குது. எல்லாத்துலேயுமே நல்லா இருக்க போகுது. செல்வம் பன்மடங்கு அதிகமாக போகுது. வேலையில் சரியான முடிவுகளை எடுக்க போகிறீங்க. அதிகமான பணத்தையும் வருமானத்தையும் பெற போகிறீங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நேருக்கு நேரான மாற்றங்கள் மட்டுமே உண்டு. இப்போ இருக்கக்கூடிய வேலை வணிகத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், பொருளாதாரத்திலே மேம்பாடு, புதிய தொழில் தொடங்குவதற்கு நினச்சிருக்கீங்களா, அதுலேயும் வெற்றி கிடைக்க போகுது. ஆரம்பித்து வெற்றி கிடைக்குது. புதிய பயணங்கள் மேற்கொள்ள போகிறீங்களா, உங்களுக்கு அதுலேயும் ஆதரவு தான். ஒட்டு மொத்தமாக சிறப்பான பலன்கள் கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் புதிய வழிகளால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. வியாபாரிகளும் அதிக லாபத்தை பார்க்க போகிறீங்க. பெரிய அளவில் தொழில் செய்கிறவங்க, விரிவுபடுத்த போகிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பல பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருப்பீங்களா, அந்த பல பிரச்சனைகள்லேருந்து ஒரே டைமில் விடுதலை கிடைக்க போகுது. வாழ்க்கைங்கிறது சாதாரணமான மகிழ்ச்சி இல்லைங்க, செழிப்பாக இருக்கக்கூடியதுங்க. பரம்பரை சொத்துக்கள்லாம் கைக்கு வந்து சேரப்போகுதுங்க. தன்னம்பிக்கையாக இருக்க போகிறீங்க. எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ண போகிறீங்க. அது போலவே இத்தனை நாளாக வாழ்க்கையில் வாழ்க்கை துணை உங்களுக்கு சரியாக ஒத்துழைப்பு கொடுக்காம இருந்திருப்பாங்க. இன்னைக்கு வாழ்க்கை துணைவனான உங்களுக்கு அதாவது உங்களுக்கு புரிதல் ஏற்படும். கடந்த காலத்தில் நீங்கள் கஷ்டங்கள் எல்லாமே மறைய போகுதுங்க. உங்களுக்கு இத்தனை நாளாக மற்றவங்க பேசி நீங்கள் கைகட்டி வேலை பார்த்த காலம் போய் உங்களோட பேச்சின் தாக்கம் அதிகமாக போகுது. அப்படி சொடக்கு போட்டு பேச போகிறீங்க. நீங்கள் பேசினா உங்கள் சத்தம் மட்டும்தான் கேட்கும். எல்லாரும் அப்படி சைலண்டாக ஆறுவாங்க. திரும்பவும் சொல்கிறேங்க, நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிதிநிலை நல்லாயிருக்கும். தந்தையுடனான உறவு இணைமையாக இருக்கும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரவு நல்ல அமையும். காதல் பண்ணுறவங்களுக்கு இரு வீட்டார் சமத்தோட கைகூடும். குழந்தைகள் கிடைக்கும். வியாபாரம் நல்லாயிருக்கும். லாபம் கிடைக்கும். இந்த மாதிரி சகல விதங்களிலும் எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த 2 யோகமும் மாறி மாறி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகுது. வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கங்க. மற்றவங்களுக்காக யோசிச்சு நிலையை மாற்றிக்கிங்க. உங்களுக்காக நீங்கள் யோசிங்க. மற்றவங்களுக்காக உங்களுக்கு அப்புறம் மாதிரி அதுவே சரியாயிரும். உங்களும் நீங்கள் கொஞ்சம் ரிஷபராசிக்காரங்க கவனிச்சிட்டிங்களே, மற்றவங்களும் நல்லா இருப்பாங்க. நெல்லுக்கு பாயிறது புல்லுக்கும் பாயிற மாதிரி. எந்த சந்தமும் கட்ட விட்டு வச்சு பாலாபிஷேகம் பண்ண போகிறது கிடையாது. இப்படி உங்கள்கிட்ட உதவி வாங்கிட்டு பின்னாடி போய் புரளி தான் பேசுவாங்க. இப்படி பேசத்தான் போகிறாங்க. ஆனால் நல்லது செஞ்சாலும் பேச போகிறாங்க, கெட்டது செஞ்சாலும் பேசத்தான் போகிறாங்க. நம்ம நல்லது செஞ்சே பழக்கப்பட்டவங்க. இதனால் ஏச்சுக்களும் பேச்சுக்களும் நிறையா வாங்கியிருப்போம். இனியாவது கொஞ்சம் 100க்கு 20% நமக்காக யோசிப்போமே, வரக்கூடிய வாய்ப்பை நமக்காக பயன்படுத்திக்குவோமே, நல்லா இருப்போம். நாளும் பொழுதும் நல்லதாக இருந்தாவே உங்களுக்கு நல்லதே நடக்கும். இப்போ உங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்காங்க, அது கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாவே போதும். வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இப்படி உங்களுடைய அதிபதியுடைய மொத்த சந்தோஷத்தையும் அவர் மற்ற குணநலத்தையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய காலம். நல்லா இருக்க போகிறோம், ரொம்ப நல்லா இருக்க போகிறோம், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறோம். வாழ்த்துக்கள்ங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம், ரிஷபராசிக்கு சிவனே இல்லாட்டி எவனும் துணை இல்லைங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன், எல்லாம் சிவமயம். உங்கள் உள்ளத்தில் சிவபெருமான நீங்கள் நினச்சிட்டிங்கனாவே எப்பேற்பட்ட மலையளவு கஷ்டமும் உங்களை ஒன்றும் பண்ணாது. 8 திக்கில் இருந்தும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதை அனுதினமும் ஓம் நமச்சிவாய போற்றி போற்றி அப்படின்னு சொன்னீங்கன்னாவே போதும். எல்லாத்தையும் அந்த சிவன் பார்த்துக்குவார். ஒரு 10 நிமிஷம் டெய்லியும் ஓம் நமச்சிவாய மத்தினை சொல்லி தியானம் பண்ணிவிட்டு சிவபெருமான்கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிட்டு அன்றாட வேலையை தொடங்கி பாருங்கள். இந்த ரஜினி பாடுவார் இல்லைங்க, அதான்டா இதாண்டா அருணாச்சலா நான் தாண்டான்னு, அதே மாதிரி ரிஷபராசிக்காரவங்க அப்படி பொட்டு வச்சு ஒவ்வொரு நாளையும் அப்படி கடந்து போவீங்க. அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க போகுது. மற்றவங்களுக்கு ஆச்சரியம். வாழ்த்துக்கள்ங்க. வாழ்க வளமுடன். உங்களுக்கு ஓம் சிவபெருமானே போற்றி 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 போற்றி.